வந்துட்டு நம்ம இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம், டீ குடிக்கிறோம், அதுக்கப்புறம் கடைக்கு போய் பொருளெல்லாம் வாங்குகிறோம், வீட்டுக்கு வரோம், சமைக்கிறோம். இதுதான் இன்றைக்கான விளாக். அது தூக்கி இதெல்லாம் பறக்க விட, இதெல்லாம் தேவையே கிடையாது, இதெல்லாம் தூக்கி தெரிக்கணும். மேலே கட்ட பறகுது, கொட்டை தெரிக்குது. ஐயோ, கடைசியில் ரைடர் பாத்திரம்லாம் கழுவி விட்டாங்களே. நீங்களாம் போய் வேற ஒரு கம்பெனில வேற ஒரு பிராண்டை விற்க போறீங்க, நான் என்னைய பிராண்ட் ஆக்கி விற்க போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டேன் நானு. நம்ம ஏன் ஒரு பிராண்டா உருவாக்கிக்க கூடாது? கேஜிஎஃப்ல கூட வரும்ல பிராண்ட். கைஸ், எங்கேருந்து ஆரம்பிக்கிறது தெரில. கடைசியில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் போன பிறகு தான் மழை வரும். இங்கே வந்து நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே மழை வந்துருச்சுங்க. இங்கே பாருங்கள், எங்கே போனாலும் இந்த மழை நம்மளை விடாது. கைஸ், ஆக்சுவலாக வந்து இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம். ஆக்சுவலாக இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, டிஃப்ரெண்ட்டான வீடியோவாக தான் இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல்லே இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டதே கிடையாது, அப்படி ஒரு வீடியோ. ஆனால் இவ்வளோ மலைக்குள்ளேயே நீ வண்டி எடுத்துகிட்டு தெனாவட்டா பைக் ரைடு போகிறியே, எங்கே போகிற அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதுதான் சர்ப்ரைஸ். நம்ம இன்றைக்கி எங்கேயுமே போகல, எனக்குள்ளேயே ரவுண்ட் அடிச்சு விளாட போகிறோம் அப்படி சொல்லுவேன்னு நினச்சிங்களா? அப்படிலாம் இல்லை. இங்கே பாருங்கள், மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. அடடடடடா. ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்மளோட விளாகே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான விளாகு. இந்த மலைக்குள்ளே நம்ம வண்டி எடுத்துகிட்டு போகணுமா, கொஞ்சம் மழை குறையட்டும்னு நினைக்கிறேன். ஐயோ, அங்கே பாருங்கள் மழை பெஞ்சிகிட்ருக்கு, பட் கேமராவில் தெரியுதான்னு தெரில. ஒருத்தனை வேறு வர சொல்லிட்டாங்க. வந்துட்டு நம்ம இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம், டீ குடிக்கிறோம், அதுக்கப்புறம் கடைக்கு போய் பொருளெல்லாம் வாங்குகிறோம், வீட்டுக்கு வரோம், சமைக்கிறோம். இதுதான் இன்றைக்கான விளாக். ஓகே கைஸ், நம்ம கிளம்பலாமா? ஸோ கொஞ்சம் பெரிய விளாகாக தான் வரும். இதை எபிசோடாகவே மாற்றி உங்களுக்கு கொண்டு வரேன். ஸோ அதனால் எபிசோடு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம், அவ்வளோ கரெக்டாக 15 நிமிஷம் அவ்வளோதான் வரும். ஸோ அதனால் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இன்ஸ்டாவிலையும் வீடியோ போடும். ஸோ இன்ஸ்டாவில் பார்க்குறவங்க எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ மறக்காமல் மெசேஜும் பண்ணுங்கள், வீடியோவை மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேரும் பண்ணுங்கள். ஸோ மழை பெஞ்சு கொஞ்சம் எல்லாமே ஈரமாக இருக்குங்க. கைஸ், இப்போ தான் கேசவன் கூப்பிட்டான். ஸோ கூப்பிட்டு என்ன சொன்னான்னா, நம்ம டீ கடைக்கு வந்துட்டானாங்க. ஸோ அதனால் டீ கடைக்கே வந்துருங்கடா அப்படின்ட்டான். நம்ம மெயின் ரோடு வந்து ஜாயின் பண்ணியாச்சுங்க. ஸோ இந்த ரோடு எப்படி இருக்குன்றத கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறீங்களா? காய்ஸ், வந்தாச்சு, டீ குடிச்சாச்சு, கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. பார்த்துக்கோங்க, R15 ரைடர் வேட்டி கட்டிட்டு எப்படி போகிறாருன்னு. இவர் தாங்க நம்ம தேடி வந்த அந்த கேசவன். இவன் என்னென்ன வேலை பார்க்குறேன்றதெல்லாம் உங்களுக்கு நான் ஒரு நாள் வீடியோவாக போடுறேன். கைஸ் ஃபைனலி இந்த பாட்டி கடையில் எல்லாமே வாங்கியாச்சு. நம்ம இப்போ கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ கிளம்பலாங்க. ஸோ காய்ஸ், ப்ரோ அந்த டைலாக் என்னது? செம்மையாக சமைக்கிறோம். நம்ம டைலாக் கொஞ்சம் மாற்றி இருக்குது. செம்மையாக சமைக்கிறோம், இன்றைக்கி ஒரு புடி பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டைலாக்கவே நாங்கள் மாற்றிட்டோங்க. வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இதுக்கப்புறம் தாங்க ஒன்று மேலே மாஸ்க் காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க. போகிறோம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது வந்துட்டு உருளைக்கிழங்கு ஸ்ப்ரிங் ரோல். ஐயோ, அது இல்லையா? சரி விடுங்க, அது பேர் நம்ம செய்கிற சாப்பாட்டுக்கு நம்ம தான் பேர் வைக்கணும். அதனால் வந்துட்டு உருளைக்கிழங்கு சிப்ஸ் இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ அது எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னா, அதைத்தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்னொன்று மெயினாக சொல்ல மறந்துட்டேன். நம்ம வீட்டில் வந்துட்டு கொஞ்சம் கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாகுங்க. ஏன்னா இருட்டுக்குள்ளே வச்சு தான் வீடியோவே எடுக்க போகிறோம். அதனால் வந்துட்டு வீடியோ வந்துட்டு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அந்த சமையல் கட்டு அதெல்லாம் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இருக்காது. கேரளாவில் எப்படி இருக்கா? என்ன ப்ரோ, அடுப்பு வெளியே போட்டுருவோமா? அடுப்பு தூக்கி வெளியே கொண்டு வந்துடுவோமா? ஆமாங்க, வீட்டுக்குள்ளே ஒரே இருட்டாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் வெளிச்சமே இருக்காது. அடுப்பு தூக்கி பேசாமல் வெளியே கொண்டு வந்துடலாமான்னு பார்த்துட்ருக்கோம். வெளியே கொண்டு வந்துடலாம் ப்ரோ. என்ன அடுப்பு ப்ரோ, எப்படி ப்ரோ எல்லாத்தையும் தூக்கிட்டு வெளியே வர முடியும்? வேணாம் ப்ரோ. ஸோ காய்ஸ், அதனால் வந்துட்டு கள்ளக்குட்டி எப்படி ப்ரோ வைக்கிறது? விறகடுப்பு. ஸோ காய்ஸ், எப்படியாச்சும் நம்ம வெளியவே கூட சமைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அப்படி இல்லாட்டி வீட்டுக்குள்ளேயே முடிஞ்சாலும் வீட்டுக்குள்ளே கிளாரிட்டி நல்லா இருந்துச்சுன்னா வீட்டுக்குள்ளேயே வச்சுருவோம். வீட்டுக்குள்ளே வந்து லைட் வெளிச்சம் இல்லாதனால அவங்களுக்கு ஓரளவுக்கு இருக்கும். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கலாம். ஃபைனலி வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இதுக்கப்புறம் தான்டா ஆரம்பமே. முன்னாடி வரைச்சிடாம வசல இறக்கு இறக்கு இறக்கு. ஏய்
இப்படி ஒன்றும் படி இல்லை. விடுங்க விடுங்க காய்ஸ். இதுக்கப்புறம் தான் வேட்டையை ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. வாழலையை வெட்டுறோம் ப்ரோ. ஏதோ உங்க ஒரு துணி எடுத்து போட்டிருக்கு ப்ரோ. டாக் ஏதோ வேலை பார்த்து வச்சுருக்கு ப்ரோ. வாழலையை வெட்டுறோம், எல்லாத்தையும் போட்டு குழப்புறோம், முக்கி எடுத்து வறுத்து எடுக்கிறோம். ஆமாம் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற சமையல் இருக்கே. வீட்டை திறக்கிறோம், நேராக சமையல் கட்டுக்குள்ளே போகிறோம், லைட்டை போடுறோம், அதுக்கப்புறம் இதை திறக்கிறோம். ஆளுக்கு ஃபோன் போடுறியா? இதை திறந்து இந்த வியூவை பார்க்குறோம். அவ்வளோதான். இதை அப்படிங்கிட்ட வச்சு நிப்பாட்டிட்டு நேராக சமையல் கட்டுக்கு வரோம். இது எல்லாத்தையும் தூக்கி இதெல்லாம் பறக்க விட, இதெல்லாம் தேவையே கிடையாது. இதெல்லாம் தூக்கி தெரிக்கணும். தூக்கி அச்சாம்பார் மேலே கட்ட பறக்குது, கொட்டை தெரிக்குது. கைஸ், நேற்று எங்கள் அம்மா குருமான்ற பேரில் ஒன்று வச்சாங்க. ஸோ அதை வந்துட்டு வடச்சட்டி கழுவாமே வச்சுருந்தாங்களா. ஸோ இந்த வடச்சட்டி நம்மளுக்கு தேவைப்படுது, அதனால் கழுவி இதை தான் எங்கள் வறுக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஐயோ, கடைசியில் ரைடர் பாத்திரம்லாம் கழுவி விட்டாங்களே. பரவாயில்ல, கழுவுவோம். என்றைக்கே ஒரு நாள் தானே பண்ண போகிறோம். கைஸ், ரைடராக இருந்தால் இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். ஸோ ரைடராக இருக்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை, கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு கழுவியாச்சு. ஸோ இதில் தான் நம்ம வந்துட்டு எண்ணெய் ஊற்றி வறுக்க போகிறோங்க. காய்ஸ், தேவையான பொருட்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் அதை வறுக்கிறதுக்கு இங்கே எங்கடா பொறுங்க எண்ணெய், அதுக்கப்புறம் வந்துட்டு அதை ஊற்றுறதுக்கு வடச்சட்டி, அதுக்கப்புறம் இதெல்லாம் ஃபைனல் டச் வரேன். ஃபஸ்ட்டு கலர் பொடி, முட்டை, கார்ன்ஃப்ளவர் மாவு, மிளகாப்பொடி, அடுத்து வந்துட்டு இது என்னதுரா, இது வந்துட்டு எண்ணெய், அப்புறம் இது வந்து டேஸ்ட் பொடி. ஓகே, இது எல்லாத்தையும் கலக்கிறதுக்கு தான் இதுவும் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு. இது எல்லாத்தையும் மொத்தம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த பவுல். இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த உருளைக்கிழங்கு போய் கழுவி எடுத்துகிட்டு வரணும். ஒன்றே ஒரு வேலை இருக்குது. இந்த கலக்கிற வீடியோ பார்ப்போமா? முட்டையை உடைக்க சொன்னால் உள்ளேருந்து கோழி குஞ்சை எடுக்கிற மாதிரியே எடுத்துக்கிட்டு இருக்கானே. டக்குன்னு உடச்சி ஊற்றேன்டா. அவ்வளோதானா? ஓகே, இல்லை போதும். இதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டாவது நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை கொண்டு வாங்க. இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போடுங்க, சும்மா ஊற்று. போதா. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு கடலை மாவு. எல்லார் இடத்துலையும் தேவையான அளவுன்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு எந்த அளவுன்னு தெரியல, நம்ம பாட்டு கொட்டுவோம். போதும் ப்ரோ. அடுத்து மாஸ்டர், நெக்ஸ்ட் ரெஸ்ட்டு. அதுக்கப்புறம் மிளகாப்பொடி தேவையான அளவு. இப்படி தேவையான அளவுன்றாங்களே, எவ்வளோ தான் தேவைப்படுதுன்னு நம்மளுக்கு எப்படி தெரியாது? தெரிஞ்சாதே நாங்களும் ஒரு சமையல் மாஸ்டர் ஆயிடுவோமே. கொட்டுவோம், நாளைக்கு பாத்ரூமில் பறக்கும். அடுத்து என்ன பொடியா? இன்னும் கொஞ்சம் கொட்டுவான். அடுத்து இது பேர் என்ன பேர்? டேஸ்ட் பொடியா? அடுத்து நெக்ஸ்ட்டு டேஸ்ட் பொடி, தேவையான அளவு டேஸ்ட் பொடி. அடுத்து கலர் பொடி போடு கொட்டை. கலர் அப்படி வண்ணமாக மாணவன் கலரில் வரணும். ரைஸ் எல்லாத்தையுமே போட்டாச்சு. இப்போ நம்ம கலக்க வேணும். தேவையான அளவு கலக்கல். ப்ரோ தண்ணி விடு. வாட்டர் சர்வீஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் சர்வீஸ் இப்போ இதுக்கு தேவைன்னு நினைக்கிறேன். எடுத்துட்டு வாங்க. ஆஹா, என்ன எல்லாமே உருண்டை கட்டி ஆயிடுச்சு. இது என்ன பால்வாடியில் கொடுக்குற சத்து மாவுமாய் ஆயிடுச்சு. கடைசியில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஆகணும் போலையே. தேவையான அளவு தண்ணி போதும் ப்ரோ. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் ப்ரோ. எப்பயுமே ஒரு குக்கிங்க்கு வந்து தண்ணி எப்பயுமே அதிகமாக சேர்த்துட்டோம்னா முன்னாடி பிரச்சனை ஆயிரும். அவ்வளோதான். முக்கி எடுக்க போகிறீங்களா? 4 உருளைக்கிழங்கு முக்கி எடுக்கிறது எப்படி? போதும் கரெக்டாக இருக்கும் ப்ரோ. ஐயோ, வண்டியெல்லாம் இப்படி ஆக்கி விட்டாங்கன்னா சரி விடுங்க, கழுவிக்கலாம். நன்றாக கலக்கவும். பாயாசம் போல் வரும் அளவிற்கு நன்றாக கலக்கவும். இந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் கலக்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்துட்டு முக்கி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதை பார்க்கும் போதே அப்படியே எச்சி ஊறுதே. இன்னைக்கு ஒரு பிடி. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கிளம்புவோம். அதுக்கு முன்னாடி நம்ம வண்டியெல்லாம் கொஞ்சம் தூசி ஆயிடுச்சு, அதெல்லாம் தட்டி விட்டுக்கிறோம். ஓகே, அடுத்து இது எல்லாத்தையும் அங்கே வைங்க. இதோட வேலை முடிஞ்சுங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை. இப்போ தான் மெயின் கட்டத்துக்கே வரோம். இப்போ வந்துட்டு என்னடா அது வரமாட்டேங்குது. கட்டாதல வச்சுருக்குறோம்.
ஐயா என்ன அது, இது எந்த பக்கம் சாருக்குதுன்னு தெரியலையே குமாரே, அவசரப்பட்டே குமாரே. எந்த பக்கம் ஜீவரும் தெரியலையே. ஓ இது இப்படி வந்துச்சுன்னா நம்ம நாளைக்கு தேங்காய் உருளைக்கிழங்கு சுட முடியும். ஆஹா இது சரிப்பட்டு வராது போல கைஸ். இப்படி முக்கி போட்டோம்னா என்னைக்கு நம்ம தோசை சுடுறது கைஸ்? தோசைன்ற மாதிரி கையோ போவோம் பாஸ், அவரே கன்ஃபியூஷன் ஆகிட்டாரு. இந்தாங்க ப்ரோ, ப்ரோ அந்த கத்தி எடுத்துட்டு ப்ரோ. மெல்லிசா இருக்கிற திறமை என்கிட்ட இருக்கு ப்ரோ, கொண்டாங்க. இருங்க ப்ரோ, அவசரப்படாதீங்க. ஃபஸ்ட் நேராக அறுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. எப்படியா இருக்கணும் ப்ரோ? ஐயோ கை நடுங்குதே. கைஸ் ஃபைனலி எல்லாத்தையும் அறுத்து முடிச்சாச்சு. இங்கே பாருங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அறுத்துருக்கேன்னு. என்ன அளவுக்குலாம் யாரும் வர முடியாது. ஒரு குக்கிங் மாஸ்டராக வரதுக்கு நான் கொஞ்சம் கொடுத்து வச்சுருக்கணும். ஓகே கைஸ் இது எல்லாத்தையுமே போட்டு வறுக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாமா? அதுக்கு முன்னாடி இலை வெட்டணும். இலை வெட்டுற வேலையை பார்க்கலாமா? ஒரு இலை வெட்ட போகிறோம். இப்போ நம்ம காட்டுக்குள்ளே வந்திருக்கோம் கைஸ், அமேசான் காட்டுக்குள்ளே வந்திருக்கோம். ஆனால் நம்மளுக்கு இலை வெட்டுற அளவுக்கு நம்ம கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்கும். அதனால் வந்துட்டு கடவுள் புண்ணியமாக நம்ம ஹைட்டாக இருக்கனால பிரச்சனை இல்லை. இந்த இலையை வெட்டுவோம். ஓகே கைஸ் இலையை வெட்டியாச்சு. ஒரு இலை வெட்ட போகிறோம். இப்போ நம்ம காட்டுக்குள்ளே வந்திருக்கோம் கைஸ், அமேசான் காட்டுக்குள்ளே வந்திருக்கோம். ஆனால் நம்மளுக்கு இலை வெட்டுற அளவுக்கு நம்ம கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்கும். அதனால் வந்துட்டு கடவுள் புண்ணியமாக நம்ம ஹைட்டாக இருக்கனால பிரச்சனை இல்லை. இந்த இலையை வெட்டுவோம். ஓகே கைஸ் இலையை வெட்டியாச்சு. தலையை வெட்டுறது தான் கஷ்டம், இலையை வெட்டுறது ஈஸி. வெட்டியாச்சு. என்ன ப்ரோ கழுவணுமா? லைட்டாக ஒரு வாட்டர் சர்வீஸ் விட்டுக்குறோம் கைஸ். ஃபைனலி இது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா இதுக்கு பேர் தான் வந்துட்டு குர்குரே. இதை வந்துட்டு தூள் தூளாக உடச்சி வச்சுக்கோங்க. இது வந்துட்டு எங்கிட்ட நிறையா இல்லை, கொஞ்சம் மட்டும் தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஐயோ வெறும் அடுப்பு எரிய வைக்கிறானே, இது என்னடா கருமோ? ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் தூக்கி இதை ஓரம் கட்டுங்க. எப்பவுமே வந்து ஒரு குக்கிங் டீமில் இருக்கும்போது வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனல் குக்கிங், அதனால் வந்துட்டு சட்டி வந்து ஃபஸ்ட்டு காயணும். சட்டி காஞ்சதுக்கப்புறம் பார்த்துட்டு எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றுற உடைக்கிறதுக்கு எண்ணெய் ஆச்சு. இது கத்தி வச்சாரு ப்ரோ, கத்திரிக்கோள். அடுத்து வந்துட்டு எண்ணெயை கத்திரிச்சுக்குருவோம். அதுக்கப்புறம் அந்த சட்டி நல்லா காயிட்டு அதுக்கு தொட்டு பார்த்துக்கலாம். இன்னும் காயணும். ஓகே கைஸ் காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்ற ஆரம்பிக்கலாமா? எண்ணெயெல்லாம் ஃபுல்லாக ஊற்றிக்கலாம், பிழிஞ்சு எடுத்துக்கலாம். காய்ஸ் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வேலையை ஆரம்பிக்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு சின்னதை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்படி எடுக்கிறோம். ஒரு லைட்டாக அப்படி தூக்கி, அவ்வளவுதான் நாம தான். கைஸ் ஃபைனலி நல்லா வெந்துகிட்டு இருக்கு. அருமையாக வந்திருக்கு கைஸ், அருமையாக வந்திருக்கு, மிகவும் அருமையாக வந்திருக்கு. வாடையே சும்மா கபன்னு வருதுங்க. அருமை. முட்டையெல்லாம் போகிற அளவுக்கு வெந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வெந்துருச்சுன்னு அர்த்தம். எடுத்து நம்ம இலையில போட்டுடலாம். இலை இந்த இருக்குது இதோ. கைஸ் எல்லோரும் மறக்கிற மாதிரி நாங்கள் உப்பு போடுறத மறந்துட்டோம். அதனால் கொஞ்சம் உப்பு எடுத்து சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறம் மிளகாப்பொடி வேணாம், உப்பு மட்டும் சேர்த்தா போதும். உப்பு எவ்வளோ போடுறதுன்னு தெரில, போடுவான். மிளகாப்பொடி உப்பு மட்டும் இப்போ சேர்த்துருக்கோம். கொஞ்சம் நீங்களும் சேர்த்துக்கிறேன்னா சேர்த்துக்கோங்க, அது உங்களோட விருப்பம் தான். எங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் உரப்பாக தேவைப்படுது, அதனால் வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் மிளகாப்பொடி உப்பு சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் நன்கு கலக்கி விடவும். கைஸ் ஃபைனலி இப்போ நம்ம வந்துட்டு இப்போ தான் சீனே ஆரம்பம். ஸோ இதான் ஃபஸ்ட்டு கட்டம். இப்போ முக்கி உள்ளே போட போகிறோம். உள்ளே முக்குறோம்.
அப்புறம் இதை தொடுறோம், ஒன் சைடு தொட்டால் போதும். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே போடுறோம், திரும்ப ஒன்று எடுக்கிறோம், இதுக்குள்ளே முக்குறோம், இதில் ஒன் சைடு தொடுறோம். ஐயோ பரவாயில்ல, ஏதோ நம்மளால் முடிஞ்சதை செய்வோம். அப்புறம் இதுக்குள்ளே முக்குறோம். ஸோ இப்போ தாங்க நல்லா வேக ஆரம்பிச்சிருக்கு வேண்டும் கைஸ். பக்கத்தில் வந்து அப்படியே உள்ள வேறாதீங்க. நண்பர்களே, நாங்க ஜாலியா தான் இருப்போம், எங்களை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. தம்பிக்கு நல்ல நேரமே இல்லாத போல தெரியுது. எதை தொட்டாலும் ஒரு மயில் வழங்க மாட்டேங்குது.